ஹலோ ஆல், வெல்கம் டு ஷான்ஸ்ரீ vlogs. இன்றைக்கி நம்ம இவ்வளோ இயர்லியாக எழுந்து எங்கே கிளம்பியிருக்கோன்னா ஒரு கல்யாணத்துக்காக ஃபேமிலியாக கிளம்பியாச்சு. கல்யாணம் எங்கன்னா குற்றாலமுக்கு ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் நியர்பைன்னு சொன்னாங்க. அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு. நம்ம போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அங்கே பால்கோவா தானே ஸ்பெஷல், அதை வாங்கி நான் அப்போவே சாப்பிட்டாச்சு. அப்புறம் டேடியும் பாப்பாவும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனாங்க. அதுக்கப்புறம் எகைன் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்கி எழுந்ததும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சைடில் வியூஸும் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக வயல், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏர்லியாகவே கிளம்பிட்டனால கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வடை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்புனா நம்ம கல்யாண வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. அந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே கட் அவுட்ஸ் தான். நம்ம அதை வச்சே ரூட் மேப் போட்டு கல்யாண வீட்டுக்கு போயாச்சு. இதுதான் கல்யாண வீட்டோட ஏரியா. சூப்பராக இருக்குங்க பிளேஸு. அப்புறம் இப்போ நம்ம மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியாச்சு. மாப்பிள்ளை வெளியே வந்துட்டுருக்கார் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. வாங்க போய் பார்ப்போம். லிட்ரலாக அவங்க வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இவ்வளோ பெரிய தோப்பு இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. நமக்கு இப்படிலாம் பார்த்தது இல்லைல்ல. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து. வீடு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கோவிலுக்கு கிளம்பணும். அதுக்கு முன்னாடி ரெடி ஆனதுக்காக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும் நம்ம. எங்கள் அப்பா அம்மா எப்படி ரெடியாக உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் அவங்க வெயிட்டிங். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம கோவிலுக்கு போயிட்டு பார்ப்போம். இங்கே எப்படி டெக்கரேஷன்ஸ் இருக்குன்னு. இப்படி தான் எல்லா வீட்லேயுமே டெக்கரேஷன்ஸ் இருந்துச்சு. நான் வர வழியில் கல்யாண மண்டபம்ல கூட இந்த மாதிரி தான் மாலை டெக்கரேஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி கோவிலுக்கு வரதுக்குள்ளே மாப்பிள்ளை நமக்கு 4 தடவை ஃபோன் பண்ணிட்டாப்புல, முகூர்த்த டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா அப்படின்னு. நம்ம கோவிலுக்கு வரக்குள்ளே செம்ம டிராஃபிக். கோவிலுக்கு அவ்வளோ கல்யாணம் அன்றைக்கி நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் கேட்டப்போ 18 கல்யாணம் இன்றைக்கி நடக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப விசேஷமான முகூர்த்தம். அண்ட் நிறைய பேர் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க இந்த கோவிலில் தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். இங்கே பாருங்கள், இந்த இதுதான் சிவனோட நேம். நாங்கள் கோவிலுக்கு வரதப்போ எங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியல எங்கே கல்யாணம் நடக்குதுன்னு. நாங்கள் கல்யாணம் கரெக்டாக தாலி கட்டுற ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள விட்டுட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லி போயாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கோவில். கோவிலில் இந்த மாதிரி நடக்கிற பிளேஸில் நெல்லாக கொட்டி வச்சுருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. பொண்ணு மாப்பிள்ளை கூட ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளேஸில் உட்கார ஆரம்பித்தாச்சு. அங்கே சஞ்சு சித்து வச்சு டேடி இப்படி தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஹைட்டு கொஞ்சம் பேலன்ஸ்டான இடம் தான். ஸோ ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எடுக்கிறதுக்கு கார் ட்ராப் பண்ணி இந்த இடத்துக்கு வெளியே வந்தோம். இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம போய் கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு வந்தோம், கிஃப்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமானது கல்யாண சாப்பாடு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பாடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. நம்ம ரிட்டன் கிஃப்ட்டை வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன் லாஸ்ட் டைம் மாதிரி லொக்கேஷனை சுற்றி பாருங்கள். இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ நம்ம குற்றாலம் போயிட்டுருக்கோம். குற்றாலம் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ்ன்னு தான் சொன்னாங்க. அங்கே நம்ம ஒரு ரூம் போட்டிருக்கோம். ரூம்னால் அது காட்டேஜ், என் டேடி ஃப்ரெண்டோட காட்டேஜ் தான். நம்ம அங்கே பெய்டெலாம் கிடையாது. ஸோ செம்ம காசியாக இருந்துச்சு அந்த ரூம். அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டு நம்ம ஒரு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய காட்டேஜை நம்ம ஃப்ரீயாக 1 டே ஸ்டே பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்களே. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம தேங்க்யூ சொன்னதுக்கப்புறம் திருநெல்வேலி ஸ்பெஷல் கோவில் நெய்வேலி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். அங்கே போயிட்டு செம்ம தரிசனங்க. கோவில் செம்ம அழகாக இருந்துச்சு. சீக்கிரமாக தேரோட்டம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம போயிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ்லாம் அங்கே போயிட்டு இருந்துச்சு. நம்ம வழக்கம் போல் நம்ம ஒரு சிக்னேச்சர் போஸ்ட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு எகைன் கிளம்பியாச்சு. கிளம்பி ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குற்றாலம் வந்தாச்சு. நாங்கள் குளிக்க போகிறப்போ 6:30க்கு மேலே டைம் ஆகிடுச்சு. அன்றைக்கி அருவியில் தண்ணியும் ரொம்ப கம்மியாக வந்துச்சு. ஸோ நாங்கள் ஃப்ரீயாக நல்லா குளிச்சுட்டு வெளியே வந்ததும் நல்லா சூடாக பஜ்ஜி போண்டான்னு எல்லாமே சாப்பிட்டோம். அப்புறம் நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணுறப்போ
அம்மா போட்டுக்கிறதுக்கு நைட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் வர ஹைவேஸ்லேயே பொன்னூஸ் பொட்டிக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போனோம். நாங்கள் வீடியோ vlog எடுத்தது டெலீட் ஆகிடுச்சு. எப்படியோ ஒரு நைட்டி வாங்க போனவங்க 4 நைட்டி 6 நைட்டி வாங்கி குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். வந்து படுத்ததாங்க தெரியும், சரியான தூக்கம். மார்னிங் எழுந்து பார்த்தா அந்த காட்டேஜில் வியூ இப்படி தான் இருந்துச்சு. செம்ம ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் டே. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்ததுமே நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் மெமரிஸ்க்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு இன்னொரு பிளேஸ்க்கு போகிறோம். அது என்ன பிளேஸ் அப்படிங்கிறத நம்மளோட நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் கைஸ்.